Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. This video is video number 16 in part 2 of our Tamil English dictionary. நம்முடைய தமிழ் ஆங்கில அகராதியின் இரண்டாம் பாகத்தின் 16வது வீடியோவாகும் இது. In this video we are going to see 5 words that begin with the 2 letters anai. Anai என்ற 2 எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் 5 சொற்களை பார்க்க போகிறோம். Word 1 anai இது ஒரு பெயர்ச்சொல். தமிழ் அர்த்தம் நீர்த்தேக்கம். இன்னொரு தமிழ் அர்த்தம் அணைக்கட்டு. ஆங்கில வார்த்தைகள் டேம், பேரேஜ், ரிசர்வாயர். டேம் சாதாரண வார்த்தை, அணைக்கட்டு. பேரேஜ் தடுப்பு அணை, ரிசர்வாயர் நீர்த்தேக்கம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான். ஆற்றின் குறுக்கே நீரை தேக்கி அவற்றை நாம் பல்வேறு வகையில் உபயோகப்படுத்துவது. ஓகே, டேம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: A dam stores river water for many uses. ஒரு அணை ஸ்டோர்ஸ் சேமிக்கிறது ரிவர் வாட்டர் ஆற்று நீரை ஃபார் மெனி யூசஸ் பல உபயோகங்களுக்காக. வேர்டு நம்பர் 2 பாருங்க, அணைத்தல். அணைத்தல் அணைத்தல் இதனுடைய அர்த்தம் பாருங்க, கட்டிப்பிடித்தல். ஒரு நபர் இன்னொரு நபரை கட்டிப்பிடித்தல் அன்பின் காரணமாக, பிகாஸ் ஆஃப் லவ். அணைத்தல் இந்த வேர்டு பெயர் சொல்லாகவும் பயன்படும், வினை சொல்லாகவும் பயன்படும். சரி, வெர்பா பயன்படும் போது பாருங்கள், பிராக்கெட்டில் ஜிஇடி ஹக்கு அப்படின்னா அணைத்தல், ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்தல், கட்டி தழுவுதல். இது ஹக்குங்கிறது பெயர் சொல். ஹக்குடு அது அப்படியே ஈடி சேர்க்கும்போது ஜி இரட்டிப்பாயிடும். ஹக்கு, ஹக்குடு, ஹக்குடு. இன்னொரு ஆங்கில வார்த்தை எம்ப்ரைஸ். எம்ப்ரைஸுங்கிறது ஒரு நவுனு, அதை டி மட்டும் சேர்க்கும்போது எம்ப்ரைஸ்டு. சிம்பிள் பாஸ்ட் வெர்பா அதை மாற்றிக்கலாம், டி சேர்த்து சிம்பிள் பாஸ்ட் வெர்பு. ஓகே, கட்டி தழுவு, எம்ப்ரைஸ். டாட் வச்சிருக்க இடமெல்லாம் சிலபிள், அந்த கூறுகள், ஒரு பெரிய சொல்லினுடைய உட்கூறுகள் சிலபிள். கட்டி தழுவு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் 2 கொடுத்துருக்கேன். ஏ ஹக் ஷோஸ் லவ் அண்ட் கேர். ஒரு தழுவல், ஒரு அணைத்தல் அன்பு மற்றும் அக்கறையை காட்டுகிறது. லவ்னா அன்பு, கேர்னா அக்கறை. எ ஹக் ஷோஸ் லவ் அண்ட் கேர். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், த மதர் ஹக்குடு. இந்த வாக்கியத்தில் ஹக்குடுங்கிற வெர்பை பயன்படுத்தியிருக்கேன். வினைச்சொல், செயல் வினைச்சொல். த மதர் ஹக்குடு ஹர் சைல்டு லவ்விங்லி. அந்த தாய் அவளது குழந்தையை அன்பாக தழுவினாள். ஹக்குடு. ஓகே, த மதர் ஹக்குடு ஹர் சைல்டு லவ்விங்லி. நம்பர் 3 பாருங்க, அணைத்தல். இந்த அணைத்தலுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது, வேறு ஒரு செயல். என்ன அந்த செயல்? மின் விளக்கை அணைத்தல். இன்னொரு அர்த்தம் தீயை அணைத்தல். மின் விளக்கை அணை, தீயை அணைத்தல். அப்படின்னா எரிவதை தடுத்தல். எரிவதை, தீ எரிவதை தடுத்தல், மின்விளக்கு எரிவதை நிறுத்துதல். ஸ்விட்சு பிராக்கெட் இடி, அப்புறம் ஆஃப், ஓஎஃப்எஃப். ஸ்விட்ச் ஆஃப் அல்லது ஸ்விட்ச்டு ஆஃப். ப்ரெசன்ட் டென்ஸாக சொன்னால் ஸ்விட்ச் ஆஃப், பாஸ்ட் டென்ஸாக சொன்னால் ஸ்விட்ச்டு ஆஃப். அவன் he switched off the fan, he switched off the light. இந்த மாதிரி சொல்லலாம்.
கட்டளை வாக்கியமாக சொல்லலாம், சுவிட்ச் ஆஃப் த லைட்டுங்களாம். ஓகே, இன்னும் 2 ஆங்கில சொற்கள் பாருங்கள். அணைத்தலுக்கு புட் அவுட், இது ஃப்ரேசல் வெர்பு. புட் அவுட் 2 வார்த்தை. புட் அவுட்னா சுவிட்ச் ஆஃப்னு அர்த்தம். தீயை அணைக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள், எக்ஸ்டிங்கிஷ். X.ting.gish அதோட ஈடி சேர்த்துறது, எக்ஸ்டிங்கிஷ்டு. எக்ஸாம்பிள் பாருங்கள், we switch off the lights. We switch off the lights எப்போ? at night. இரவு நேரத்தில் நம் வீட்டில் உள்ள மின் விளக்குகளை அணைக்கிறோம். We switch off the lights at night. இன்னொரு எக்ஸாம்பிள், firemen. firemen என்றால் தீயணைப்பு வீரர்கள், தீயணைப்பு படையினர். put out the fire burning in the godown. godown என்றால் சரக்கு சேமிப்பு கிடங்கி, சரக்கு சேமிப்பு கட்டிடம். அங்கே தீப்பற்றி கொண்டது. அதை ஃபயர்மென் என்ன செய்தார்கள்? புட் அவுட், அணைத்தார்கள். ஃபயர்மென் புட் அவுட் த ஃபயர் burning in the godown. ஓகே, நம்பர் 4 பாருங்கள், அணையாத, என்றும் எரிந்து கொண்டே இருக்கின்ற. இது ஒரு பண்பு சொல். எவர் பேர்னிங், என்றும் எரியும்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், த சன் இஸ், சன் சூரியன், த சன் இஸ் an எவர் பேர்னிங் லைட். சூரியன் ஒரு என்றும் எரியும் ஒரு விளக்கு. த சன் இஸ் an எவர் பேர்னிங் லைட். சூரியனுக்கு அணைவதே இல்லை. சூரியன் என்றும் அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். த சன் இஸ் an எவர் பேர்னிங் லைட். லாஸ்ட்டாக அணை கதவு, டேமில் இருக்கிற அந்த கதவுகள், இது ஒரு பெயர் சொல். இது ஆங்கிலத்தில் ஸ்லூயிஸ் கேட். ஸ்லூயிஸ் கேட், தமிழில் மதகு. எக்ஸாம்பிள், a sluice gate regulates the water flow from the dam. ஒரு மதகு கதவு, அணை கதவு, அணைக்கட்டிலிருந்து வெளியேறும் தண்ணீரை முறைப்படுத்துகிறது. ரெகுலேட்ஸ் என்றால் சீராக தண்ணீரை வெளியேற்றுகிறது பல்வேறு பயன்பாடுகளுக்கு. A sluice gate regulates the water flow, நீர் ஓட்டம். எங்கிருந்து? From the dam. Okay, my dear English learners, thanks for watching the video. Please subscribe to our Christ English Practice channel. Once again, thank you for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.